அனைவருக்கும் டெம்பிள் சார்பாக அன்பான வணக்கங்கள். நமது சிவபெருமானை வழிபட முக்கிய நாட்களாக பிரதோஷம், சிவராத்திரி, சோமவாரம் போன்ற தினங்கள் இருந்தாலும் ஐப்பசி மாதம் அன்று வரும் பௌர்ணமி திதியில் இறைவனுக்கு நடக்கும் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழியின் உண்மையான அர்த்தமே இறைவனுக்கு அன்று நடைபெறும் அன்னாபிஷேகத்தை கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு என்பதாகும். அது மட்டுமின்றி கோடி லிங்கங்களை தரிசித்த பலனும் உண்டு. உயிர்களை படைத்ததோடு அல்லாமல் உயிர்கள் உண்பதற்கு உணவையும் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக அன்னாபிஷேக பெருவிழா நடத்தப்படுகிறது. அன்னாபிஷேகம் என்பது இறைவனுக்கு பச்சரிசியால் செய்த சாதத்தை ஆற வைத்து அதனை கொண்டு லிங்கத் திருமேனி முழுவதும் மறைத்து அதன் மேலாக காய் கனி வகைகள் கொண்டு அலங்கரிப்பதாகும். இத்தகைய அன்னாபிஷேகத்தை பார்ப்பதாலும் அன்னாபிஷேக பிரசாதத்தை உண்பதாலும் மீட்க முடியாத நகைக்கடன் பிரச்சனைகள், தொழிற் பிரச்சனைகள், உணவு பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகம். குறிப்பாக அன்னதோஷம் முழுமையாக நீங்கும். நமது தலைமுறைக்கும் உணவு பஞ்சம் என்பதே ஏற்படாது. மேலும் அன்னம் எப்படியோ நமது எண்ணமும் அப்படியே என்று ஒரு வழக்குச்சொல் உண்டு. நாம் உண்ணும் உணவின் தன்மையை பொறுத்தே நமது எண்ணங்களும் நமது செயல்பாடுகளும் அமைகின்றன என்பதே அதன் பொருள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத்தன்மையை எடுத்துக்காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது. நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழைநீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தீயினால் பாலிருகி விளைச்சலை தருகிறது. காற்றின் உதவியுடன் கதிரெடுத்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பிறகு மண்ணால் ஆன பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழ் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவாகிறது. அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. அனைத்து சிவாலயங்களிலும் ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம் நடைபெறும். ஆனால் அனுதினமும் அன்னாபிஷேகம் நடைபெறும் ஒரே சிவஸ்தலம் எது என்று தெரியுமா? ஆம், அனுதினமும் அந்த ஆலயத்தில் அன்னாபிஷேகம் நடைபெறும். தில்லையம்பதி என்று போற்றப்படும் சிதம்பரத்தில் அனுதினமும் காலை 11 மணிக்கு ரத்ன சபாபதிக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்று அந்த அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. எனவேதான் இந்த தலத்தை அப்பர் பெருமான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்று போற்றி பாடினார். இந்த அன்னாபிஷேகத்தை தரிசித்து பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்றுமே அன்ன ஆகாரத்திற்கு குறைவே இருக்காது என்பது ஐதீகம். ஏற்கனவே கூறியது போல மற்ற ஆலயங்களில் ஐப்பசி மாத அஸ்வினி நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்த நாட்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. ஒரு சில ஆலயங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தை கணக்கில் கொண்டும் ஒரு சில ஆலயங்களில் பௌர்ணமி திதியை கணக்கில் கொண்டும் இந்த அன்னாபிஷேகம் நடைபெறும். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரியது அன்னம். எனவே அஸ்வினி நட்சத்திர நாளை கொண்டு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் தான் அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது. ஆனால் ஐப்பசி மாத அஸ்வினி நட்சத்திரம் ஏன் அன்னாபிஷேக மகத்துவ நாளாக கொண்டாடப்படுகிறது? ஏனெனில் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறான் என்கிறது புராணம். சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோஹிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தினான். கூடுதல் பிரியத்துடன் நடந்து கொண்டான். மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டினான். இவையெல்லாம் மாமனார் தட்சனுக்கு தெரிய வந்து ஆத்திரமடைந்த மாமனார் சந்திரனின் உடல் தேயட்டும் என்று சாபமிட்டார். சந்திரனுக்கும் ஒவ்வொரு கலையாக தேயத் தொடங்கியது. அவன் மிகவும் வருந்தி கெஞ்சியும் பொழிவையெல்லாம் இழந்து நின்றான். திங்களூரில் உள்ள சிவபெருமானை பூஜித்து வா, சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் தட்சன். உடனே அவன் திங்களூர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். கடும் தவம் மேற்கொண்டான். ஆனாலும் அவன் மேனியின் ஒளியானது நாளுக்கு நாள் மங்கத் துவங்கியது. 3 கலைகள் மிச்சம் இருக்கும்போது சிவபெருமான் அவன் தவத்தில் மகிழ்ந்து அவனை மன்னித்தார். முழு நிலவென பிரகாசித்து ஜொலித்து கொண்டிருக்கும் சந்திரன் பிறையாக தேய்ந்திருந்தான். அந்த பிறையையே தனது தலையில் அணிந்து கொண்டார். கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு 16 கலைகளும் கிடைக்கப் பெற்றாலும் முழு பொழிவும் வருடத்தில் ஒரு நாள், அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் என்று விவரிக்கிறது புராணம். அது மட்டுமல்ல, அவரது ஒளி தினமும் தேயும்.
முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும். இது ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருளினார் சிவபெருமான். அப்படி சந்திரன் தன் முழு கலைகளையும் மீண்டும் பெற்ற ஐப்பசி அஸ்வினி நட்சத்திர நாளில், பௌர்ணமி நாளில் வரங்களை வழங்கி அருளிய சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வதற்கு நாம் அரிசி வழங்கினாலும் புண்ணியம், அந்த அன்னாபிஷேகத்தை தரிசித்தாலும் புண்ணியம் என்பது ஐதீகம். அதேபோல காசியில் அன்னபூரணி தேவி அன்னமிட்டு சிவபெருமானது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிய நாளும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளே. இந்த வருடம் நவம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 3:53 மணிக்குத்தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது. நவம்பர் 16ஆம் தேதி அதிகாலை 3:42 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதே சமயம் அஸ்வினி நட்சத்திரமானது நவம்பர் 14ஆம் தேதி அதிகாலை 1:52 மணிக்கு துவங்கி நவம்பர் 15ஆம் தேதி நள்ளிரவு 12:12 வரை அமைந்துள்ளது. அஸ்வினி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சில சிவாலயங்களிலும், ஐப்பசி பௌர்ணமியை அடிப்படையாக கொண்டு அனைத்து சிவாலயங்களிலும் இந்த அன்ன அபிஷேகம் நடக்கும். திருவண்ணாமலையில் நவம்பர் 14ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது. பௌர்ணமி திதியை அடிப்படையாக கொண்ட கோவில்களில் நவம்பர் 15ஆம் தேதி அன்னாபிஷேகம் நடத்தப்படும். பெரும்பாலான கோவில்களில் உச்சிக்கால வேளையிலும், சில கோயில்களில் மாலை நேரத்திலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படும். ஆனால் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்பவர்கள் நவம்பர் 14ஆம் தேதியும், கோவில்களில் நவம்பர் 15ஆம் தேதியும் அன்னாபிஷேகம் செய்து ஈசனை வழிபடலாம். உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் எந்த நாளில் அன்னாபிஷேகம் நடத்துகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த அன்னாபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுத்தும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தும் அனைவரும் சிவனின் அருளை பெறலாம். நன்றி, வணக்கம்.